ஸ்மைலி ஸ்மைலி. ஆக்சுவலி உங்களோட நேம் என்னன்னு சொல்லுங்களேன். டெய்லியும் 5 o'clock எழுந்திருப்பீங்களா? 1 வீக் 5 o'clock எழுந்திருப்பேன். 1 வீக் வந்துட்டு 7, 6:30 அந்த மாதிரி எழுந்திருப்பேன். ஸோ அந்த 6:30 எழுந்திரிக்கிறப்பெல்லாம் நூன் ஷிஃப்ட் 12 to 8. இந்த 5க்கு எழுந்திரிக்கிறேன் இல்லையா, அது வந்து 7 o'clock ஷிஃப்ட்டு. நான் வீட்டில் ஒரு 6:15 அந்த மாதிரி கிளம்புனா தான் நான் ஆஃபீஸ்க்கு 7க்கு போக முடியும். ஸோ வந்து நான் வந்து 5 o'clock ஷிஃப்ட்டு கொஞ்சம் எந்திரிக்க கஷ்டமாக இருக்கும். சாயந்தரம் வர்றப்போ ஜாலியாக இருக்கும். அந்த நூன் ஷிஃப்ட் இருக்கு இல்லையா, அது ரொம்ப கஷ்டம். உச்சி வெயிலில் நம்ம போகணும். 1 hour வாக்கிங் வீட்டிலேருந்து ஆஃபீஸ்க்கு. உங்களுக்கு ஹாய் விஜய், மூக்குத்தி சூப்பராக இருக்குது உங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச். பாருங்கள், லைவ் வந்தால் தான் டேட்டா முடியும், இல்லைன்னா வந்து சார்ஜ் இருக்காது. இந்த மாதிரி தான் ஆகும். 100 MP லெஃப்ட் அப்படின்னு மெசேஜ் வந்திருக்கு. தேங்க்ஸ் விஜய். ஒரு ஸ்மைல் பண்ணுங்க, ஓகேவா? நான் டெய்லியும் 7 to 7:30 தான் எழுந்திரிப்பேன். அப்படியா, சூப்பருங்க. ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் நானும் அந்த டைமில் தான் எழுந்திரிப்பேன். அப்போது ஷிஃப்ட்டு 8:30 to 5:30 ஷிஃப்ட் இருந்துச்சு. இப்போது வந்துட்டு அப்படி இல்லை, மாற்றிட்டாங்க. கஷ்டமாக இருக்கும். ஓகே சகோதரி, பாய்மா. ஓகே அண்ணா, பாய் அண்ணா. லைக் போட்டுட்டேன், தேங்க்யூ. என்னது இது, ஸ்மைலே இல்லை. அப்புறம் வேற என்னதான்? தேங்க்யூ. சரி, அழகக்கூடாது. ஓகே ஓகே, நான் அழகலை. ஐ வெரி ஹாப்பி. எப்படி இருக்கு உங்களுக்கு? நோஸ் பின் சரியாயிடுச்சா? கை வச்சு காய்ச்சியா? கை வச்சு காய்ச்சி புரியல. ஒரே நிமிஷம், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, வரேன். சரி, பாய். சாரி கைஸ், சாரி. நான் அடுப்பில் இட்லி ஊற்றி வச்சேன்னா அது மறந்து போயிட்டேன். அது வேறு எங்கே தண்ணி இல்லாமல் அடியில் போயிடுமோன்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போயிட்டு ஆஃப் பண்ணிட்டு வந்தேன். சொல்லுங்கள். இல்லை, கழட்டி விட்டேன். இப்போ நிம்மதியாக இருக்குது. ஏன் கழட்டிட்டீங்க நீங்கள்? இன்னுமா உங்களுக்கு புண்ணு ஆறல? வேப்பங்குச்சி போடுங்க. தேங்காய் எண்ணெயில் டிப் பண்ணி வேப்பங்குச்சி போடுங்க. டெய்லி நீங்கள் ரிமூவ் பண்ணி போடுங்க, சீக்கிரமாக ஆறிடும். சரி, எனக்கு இதெல்லாம் வந்துட்டு சின்ன வயசில் குத்துனேன். இது நான் வந்துட்டு ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் தான் குத்துனேன். நீங்கள் சொன்ன மாதிரி தான் எனக்கும் புண்ணாச்சு. ஆனால் நான் வந்துட்டு இந்த வேப்பங்குச்சியில் தேங்காய் எண்ணெய் விட்டு டெய்லி போட்டு எடுத்தாலும் அடிக்கடிக்கு சீண்டக்கூடாது. டெய்லி ஒன்ஸ் அந்த ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஆயில் போட்டு வேறு புது குச்சா போட்டுகிட்டே இருக்கணும். அப்போ தான் சீக்கிரம் சரியாகும். எந்த ஊரா? நான் வந்துட்டு